எல்லோருக்கும் வணக்கம். உங்களை ஷாம் ஸ்டோரி டைம்க்கு வரவேற்கிறேன். என்னோட பேரு ஷாமலா. நான் ஒரு கதை சொல்லி. இன்னைக்கு நம்ம கேட்க போற பஞ்சதந்திர கதையோட பேரு கழுதையின் நிழல். கதை கேட்க எல்லாரும் தயாரா? ஒரு கிராமத்துல ஒரு வியாபாரி இருந்தாரு. அவரோட பேரு ராமு. அன்னைக்கு அவருக்கு ரொம்ப தூரம் நடந்து பக்கத்து ஊருக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருந்துதான். அன்னைக்கு ரொம்ப வெயிலா வேற இருந்தது. ராமு எதையும் சட்டை பண்ணாம நடந்து போய்க்கிட்டே இருந்தாரு பக்கத்து ஊரை நோக்கி. அவர் வழியில இன்னொருத்தர சந்திச்சாரு. அவர் பேரு பாலன். பாலன் ஒரு கழுதையோட சொந்தக்காரர். தன்னோட கழுதைய ஓட்டிக்கிட்டே அதே வழியில அவரும் நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ ராமு பாலன் கிட்ட கேட்டாரு, "உங்களோட கழுதைய நான் ஒரு நாளைக்கு வாடகைக்கு எடுத்துக்கலாமா? எனக்கு கால் ரொம்ப சோர்வா இருக்கு. வெயில் வேற பலமா அடிக்குது. நான் கழுதை மேல ஏறி உட்கார்ந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு பணம் தந்துடுறேன். அந்த வாடகைக்கு உரிய பணத்த குடுத்துடுறேன்" அப்படின்னு சொன்னாரு. பாலன் சரி அப்படின்னு கழுத மேல ராமுவ ஏத்திக்கிட்டு கூடவே பாலன் நடந்து போனாரு. ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாங்க. கழுதைக்கும் ரொம்ப சோர்வு. நடந்து வந்த பாலனுக்கும் பயங்கர சோர்வு. கழுத மேல உட்கார்ந்து வந்த வியாபாரி ராமுவுக்கும் ரொம்ப சோர்வா இருந்தது. ஏன்னா, அன்னைக்கு பலத்த வெயில். வெகு தூரம் நடந்த உடனே ராமு சொன்னாரு, "கொஞ்சம் கழுதைய நிக்க சொல்லுங்க. நான் கீழ இறங்கி கொஞ்ச நேரம் இளைப்பாறிக்கிறேன்." அப்படின்னு கழுதையிலேருந்து கீழ இறங்கினாரு ராமு. சுத்தி பார்த்தா ஒரு மரம், ஒரு செடி, கொடி ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் கூட நிழலே கிடையாது. சரி கழுதைய நிக்க வச்சுட்டு, கழுதையோட நிழல்ல ராமு உட்கார்ந்துகிட்டாரு 2 நிமிஷம். கழுதை பக்கத்துல நடந்து வந்த பாலனுக்கும் கால் ரொம்ப வலி. வெயில்னால ரொம்ப சோர்வு வேற. அவரும் அதே கழுதையோட நிழல்ல உட்கார்றதுக்கு வந்தாரு. 2 பேர் உட்கார்றதுக்கு இடம் இல்ல அந்த நிழல்ல. அப்போ பாலன் சொன்னாரு ராமு கிட்ட, "இங்க பாருங்க, நீங்க கழுதைய வாடகைக்கு எடுத்திருக்கீங்க. அது மேல உட்கார்ந்து வரதுக்கு தான் நீங்க வாடகை பணம் தர்றீங்க. கழுதையோட நிழல நான் உங்களுக்கு விக்கவே இல்ல. நீங்க எழுந்துக்கோங்க, நான் உட்கார்ந்துக்கிறேன் கழுதையோட நிழல்ல" அப்படின்னு சொன்னாரு. ராமுவுக்கு கோவம் வந்துருச்சு. "இங்க பாருங்க, நான் கழுதைய வாடகைக்கு எடுத்தேன்னா, அதோட நிழலும் அதோட சேர்ந்து தான் வரும். தனித்தனியாலாம் வாடகை தர முடியாது." அப்படின்னு இவங்க 2 பேத்துக்குள்ள சர்ச்சை எழும்பிருச்சாம். சர்ச்சை நீடிச்சுக்கிட்டே போகுது. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நின்னுக்கிட்டே இருந்த கழுதைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெயில் வேற அதிகம். ஒரு ஆள தன் மேல சுமந்து வேற வந்திருக்கு இல்லையா இந்த கழுதை. அதுக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு. தன்னோட நிழல்ல உட்காந்துக்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? கழுதை நினைச்சுது இவங்க சண்டையோட உச்சத்துல இருக்கறச்ச கவனிக்காம இருக்கிற சமயமா பார்த்து கழுதை கடகடன்னு ஓடியே போயிடுச்சாம். ராமுவும் பாலனும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறாங்க. ஆஹா! கழுதையவே காணுமே அப்படின்னு. அவங்க கழுதையும் தொலைச்சுட்டாங்க. அதோட நிழலும் அவங்களுக்கு கிடைக்கல. அதுதான் இந்த கதையோட முடிவு. கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததுன்னா, ஷாம் ஸ்டோரி டைம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல பதிவு பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே 2 கதைகள். என்னோட பேரு ஷாமலா. நான் ஒரு கதை சொல்லி. நான் உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.